ப்ரௌடா இருக்க. என்ன ஊர்ல எதுவும் திருவிழாவா? ஆமா, நம்ம ஊர்ல ஐயப்பன் கோயிலுக்கு நாடகம் வச்சிருக்கானே. ஆமா, அது சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம். ஆமாண்ணே, நாடகம் வச்சிருக்காங்களா? ஆமா, நல்ல விஷயமாச்சப்பா. அது ஏமாப்பா ஆட்டாடி முகத்தை க்ளோஸ்அப்ல காட்டாதனா கேட்குறாளையா? அப்போ இந்த நாடகத்தில் பாப்பா வந்து டான்ஸ் மூமெண்ட்ஸா? ஓ, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பார்த்தது இல்லையே. சரி, நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம், அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்லி வந்திருக்கீங்க? நீங்க என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க? சும்மா இப்படியே வந்து கூட்டிட்டு போய் சுத்தம். நானும் சும்மா அப்படியே ஆடி பேர் வியாபாரம் பார்க்கலான்னு நான் வந்தேன். வியாபாரம் பார்த்துட்டீங்களா? நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அது தொழில? நீங்க தொழில் பாருங்க, நான் வேணாம்னு சொல்லல. நானும் நீங்க தொழில் பாருங்க, நானும் உங்களை வேணாம்னு சொல்லல. நான் சுத்தப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வேலையை பாருங்க. நான் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுத்தம் பண்ணுங்க. இல்ல நான் சுத்தப்படுத்திக்கிறேன். இல்ல, நீங்க வந்து சுத்தப்படுத்துற போய் வேற எங்கிட்டாவது சுத்தப்படுத்துங்க, நான் அதுக்குள்ளாடி வேலையை நான் முடிச்சுக்கிறேன். ஏமா, நான் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் வேலை பார்த்தா தாம்மா நல்லா இருக்கும். ஏங்க, சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு சுத்தம் பண்ணினாதாங்க அது நல்லா இருக்கும். ஐயோ, உங்களுக்கு இன்னும் பக்குவம் பத்தல. உங்களுக்கு இன்னும் பொறுமை பத்தல, அனுபவம் பத்தல. உங்களுக்கு இன்னும் சுத்தப்படுத்தாமலேயே வேலை பார்த்தோம்னா நல்லா இருக்காது. எதை முதல்ல சுத்தப்படுத்திடணும், எதை அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தோணுது. நான் எங்க தேவையில்லாம பேசுறேன்? நான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழங்கள் வியாபாரம் பாக்குறீங்க. சில பேர் உரிச்சு சாப்பிடுவாங்க. ஆமா. சில பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆமா. கிலோ கணக்குல வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பா. இப்படிலாம் இருக்கா இல்லையா? ஆமா. அப்படி சாப்பிடுறவங்க என்ன பண்ணுவாங்க? தொழில கொண்டு போய் லவக்கன் ரோட்ல போடுவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், என் வியாபாரத்தை நான் முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சுத்தப்படுத்துங்கன்றேன். நீ என்னமா புரியாமலே பேசிட்டு இருக்க? நீ புரியாத ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நீ எப்ப வியாபாரம் பண்ண முடிக்க, நான் எப்ப வந்து சுத்தப்படுத்தி எப்ப நான் வீட்டு பக்கம் போக? நீ எப்ப சுத்தம் படுத்த, நான் எப்ப வியாபாரத்தை பண்ணிட்டு ஏன் வீட்டுக்கு நான் போக? சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நான் வியாபாரம் முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா? உன்னை பார்த்தா வியாபாரம் சீக்கிரம் முடிக்கிற ஆள் மாதிரி தெரியலையே. சீக்கிரமா சுத்தம் பண்ற ஆளு மாதிரி தெரியலையே. ஏய், சுத்தப்படுத்துறதா எங்களுக்கு மட்டும் தான் சுத்தப்படுத்த முடியும். அதுக்கு நீ ஊரே போய் சுத்தப்படுத்துக்கன்னு நான் சொன்னேனா உங்கள? வேணா சொல்லு. எங்க சொல்லி பாரு. ஏன் சொன்னா என்ன பண்ணுவீ? அப்படி படுக்க வச்சு வாயை பரட்டன் குடிச்சு விடுவேன். நீங்க இந்த கிழிக்கிறது புடுங்கறதெல்லாம் நீங்க அங்கிட்டு வச்சுக்கறணும், ஏன்ட்ட வச்சுக்கற கூடாது. நீங்க போனா போது பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். நானும் போனா போது ஆம்பளை பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். உலகத்துல யார்ட்ட வேணாலும் பிரச்சனை பண்ணு, ஆனா எங்கிட்ட பிரச்சனை பண்ணாத, உனக்கு தான் டேஞ்சர். உலகத்துல யார்ட்ட வேணாலும் பிரச்சனை பண்ணுங்க, வியாபாரி கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை. பெரிய அம்பானிக்கு கூட பிறந்தவங்க இவர் பெரிய மோடியோட பேரன். போயா பேசாம. சரிதான் போட்ட. போப்பா நீ. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு, சைஸ்களை பாரு. பிள்ளைய பத்தவங்கன்னா செங்கோரங்க பத்த வச்சிருக்காங்க. பிள்ளைய பத்தவங்கன்னா சென்னக்கோரங்க பத்த வச்சுக்கிட்டு பிள்ளை காலையில பவுடர் அடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் யார் மூஞ்சி செங்கோரங்கா இருக்கு, யார் மூஞ்சி செனத்தவளையா இருக்குன்னு. ஹலோ, நான் எப்படி இருந்தாலும் அழகுதே. பவுடர் அழிச்சாலும் நான் அழகுதே. மறுபடியும் சொல்லு. நான் பவுடர் அழிச்சாலும் அழகு. என்ன நானே விளக்க மாத்தால் அடிச்சுக்கிறேன். எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அடிச்சுக்கங்க. வேற என்ன வேணா சொல்ற? எதுக்கு தச்சிருக்கிறிய? உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், அது செய்ய முடியுமா? அப்பா, ஐயோ முருகா முருகா, பத்தி அவருக்கே வேதனை தாங்க முடியல. ஏய், நீ அடிச்சுக்கிட்டது தாங்க முடியல. அவர் என்ன சொன்னாரு? பாக்குறாரு. பொறுங்க. என்னது? நான் வந்து இப்ப மட்டும் அழகா இல்ல, ஒரு அழகு தேவதைய ஒரு நானே அடிச்சுக்குவேன். பொழுதனைக்கு அழகு தேவதைன்னு சொன்னேன்னா அப்புறம் ஒரு அழகு தேவதை தேவையில்லாம கொலகேசில உள்ள போயிருவா. தேவையில்லாம இப்ப என்கிட்ட பேசி நானே உன்னை கொல்ல போறேன். அப்ப கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்க அண்ணன் பிரபாகரன் வந்து உன்னை ஜாமீன்ல எடுக்கணும் பாத்துக்க. ஐயோ அப்பா, அப்புறம் அந்த அளவுக்கு நிலைமை கொண்டு வந்துடும். பரவாயில்ல, மரியாதை கொடுத்து மரியாதை பேச கத்துக்க. மரியாதை கொடுத்து நீங்க மரியாதை வாங்க கத்துக்காங்க. முதல்லாம் எங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் மதிச்சிங்களா? முத எங்களை மாதிரி ஆளுகளே நீங்க மதிப்பு கொடுத்து பேசுறீங்களா? உங்களெல்லாம் நாங்க மதிச்சா, உங்களையும் நாங்க மதிச்சோம். எங்க கிழிச்சிங்க? எங்க நீங்க கிழிச்சிங்க? ஒரே கிளியா கிழிச்சிங்க நீங்க? கொரோனா டயத்துல எல்லாம் என்னமோ எங்களை வியாதிக்காரனை பார்த்த மாதிரில வாக்குறது. தண்ணி ஊத்த சொன்னா தண்ணியை ஊத்தி வச்சுட்டு நீங்க 1 கிலோமீட்டர் தள்ளி போய் உட்காந்துருவீங்க. ஆனா இப்ப எங்களுடைய மதிப்பு மரியாதை எங்க போய் நிக்குது தெரியுமா? துப்புரம் தொழிலாளர்களுடைய மதிப்பு மரியாதை மலேசியா வரைக்கும் போயிருக்குமா? வாங்குற 45 பவுன் நகை ஒரு பொம்பளையால் எடுத்து கொண்டு போய் கொடுத்து எவ்வளவு பேர் ஆயிடுச்சு தெரியுமா? கண்டிப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து ஐயா சிஎம்ல இருந்து இப்ப மலேசியால கூப்பிட்டு மரியாதை செய்யறாங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எங்க வச்சு உங்க மரியாதை? யாப்பா இல்லையா எங்களுக்கு என்ன மரியாதை? இந்த வியாபாரி இல்லாட்டி சுத்தம் பண்றவங்களுக்கு முத வேலையே கிடையாதுங்க. நீங்க முத அதை புரிஞ்சு பேசுங்க. என்னத்த நீங்க வியாபாரம் பண்ணி தள்ளிட்டீங்க? சுத்தம் பண்ணி கிழிச்சு போட்டீங்க. அப்படியே நம்ம பொழுதுக்கு நாங்க வியாபாரம் பண்றோம் என்ன வியாபாரம்? அடப்பெடுக்கிற உனக்கே இம்புட்டி ஏத்தா இருந்துச்சுன்னா
ஊர் ஊரா போய் வியாபாரம் பார்க்குற எனக்கு எம்பிட்டு மப்பு இருக்காது. வீட்டில் உட்காந்து வடிக்கிற பொம்பளை உனக்கே முடி துமுறு இருந்துச்சுன்னா உள்ள உட்காந்துக்கிட்டு சாக்கடை அடப்படுக்கிற எங்களுக்கு எம்பிட்டு துமுறு இருக்கேன். நின்றுக்கிட்டு அடிக்கிற உனக்கே இம்புட்டு ஏத்த இருந்துச்சுன்னா உட்காந்துக்கிட்டு குழி பறிக்கிற எனக்கு எம்பிட்டு மப்பு இருக்காது. உட்காந்துக்கிட்டு வேலை குறி பறிப்பியா? எல்லாத்துக்கும் குழி பறிப்பேன் நானு. எல்லாத்துக்கும் குழி பறிப்பியா? அப்போ உன் சங்கத்தை எனக்கு வேணாம் தான். குழி பறிக்கிற ஆள் நம்மளுக்கு தேவையே கிடையாது. முதல்ல குழி பறிச்சு நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல நீங்க சொன்ன வார்த்தை. நான் குழி எதுக்கு பறிக்கிறேன்? ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நான் யோசிச்சு பேசுவேன். எப்படி? நீங்க நின்னுகிட்டு குழி பறிக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துலம்மா. ஆனா இப்ப எங்க குழிய வரிக்க முடியுது? இப்ப வந்து அண்ணனுக்கு பழைய துணி பருவம் வந்துருச்சு. ஆமா, அவர் தான் டார்ச் லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இவர் தான் பாக்குறாப்புல. அட ஏமா நீ வேற, முதல்ல செவுத்துல அடிப்பாங்க, இப்போ ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு பொண்ணு பார்க்க போறோம்னு வைங்களேன். சரி. பொண்ணு பார்க்க போறவங்க அந்த பொண்ணு வீட்டுல என்ன தெரியுமா செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? ஆரம்பத்திலேயே ஒரு காலகண்டை வாங்கி வச்சிருவாங்க. வாங்கி அந்த காலை அப்படியே வளர 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 பெருசா அந்த பொண்ணு பருவம் அடைஞ்சிருமா இல்லையா? அப்ப அந்த வீட்டுக்கு பொண்ணு பாக்குற மாப்பிள்ளை என்ன தெரியுமா, அந்த காலை மட்டை அடக்க சொல்லுவாங்க. அந்த காலை மட்டை அடக்கிட்டாருன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இளவட்ட கல்லை தூக்க சொல்லுவாங்க. ஆமா. ஏன் தெரியுமா தூக்க சொல்றாங்க? அந்த இளவட்ட கல்லை அப்படி தூக்கும் போது தம்மு நிக்கணும். அந்த தம்மு நின்னத்தான் வேலை வெட்டி பார்க்கறதுக்கு சரியா வருங்கிறதுக்காகத்தான். என்ன வேலை? உனக்கு வீட்டு வேலை. வீட்டு வேலை தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல? ஓகே, தெரியாத வரைக்கும் நல்லது. அந்த இளவட்ட கல்லை தூக்கி போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, மாப்பிள்ளை பார்க்க வந்தவங்களை வீட்டுல மச்சினை யாராவது இருந்தா மூத்திரம் பைய கூட்டிட்டு போயிருவாங்க. எதுக்கு? மூத்திரம் பைய கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைய மூத்திரம் பைய வைக்க சொல்லுவாங்க. மாப்பிள்ளை மண்ணுல ஒண்ணு கடிக்கும் பொழுது குழி பறிச்சாருன்னு வையி பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க. ஏன் அப்படி? மண்ணிலேயே குழி வரிக்கிறான்டா, விளையாட்டு போடுவான்ட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. சரி, அவன் குழிய வரைக்காம சும்மா கையில நோண்டி விட்டுட்டு போனேன்னு வையி பொண்ணெல்லாம் கட்டியே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சு. இங்க பாருங்க, வளவலன்னு பேசினா வாய்ப்புக்கு கேடு. கண்டிப்பா வருஷம் ஒரு முள்ள பார்த்தா உடம்புக்கு கேடுன்னு நினைக்கிறேன் நானு. தெரியுதுல? அப்ப பொம்பளை பிள்ளை நீ வாயடக்கமா பேச கத்துக்க. ஆம்பளை பைய வாயடக்கமா நீங்க முத பேச கத்துக்க. எங்கயாவது பொம்பளை பேசி ஏதாவது ஓடி அடைஞ்சிருக்காமா? எந்த வீடாவது ஆம்பளை பேசி முன்னேறி இருக்கா? முத ஒரு பொம்பளை இருக்க கண்டுதான் ஆம்பளை வந்து தலை நிமிந்து நடக்க முடியும். அதை நீங்க முத புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவை இருக்கிறத பொறுத்துதான் ஆம்பளை தன குளிஞ்சு நடக்கிறது தலை நிமிந்து நடக்கிறது இருக்கு. அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? மொத்த கிரகமே நாங்க தாண்டா நீங்க சொல்றீங்க. அதான் உண்மை. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் போகுது தெரியுமா? என்னைக்கு? படிக்கும் போது நல்ல நேரம் போகாது, நண்பர்களோட சுத்தும் போதெல்லாம் நல்ல நேரம் போகாது. தாலி கட்டணத்துல ஐயர் சொல்லுவார் பத்திரிக்கைகளா, எப்படின்னு சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் போக போகுது. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கிரகம் தான். ஏனே அப்படி சொல்றீங்க? சாகர வரைக்கும் அந்த கிரகங்களை விடுதாயா? இதுல சொல்றீங்க உங்களுக்கு நிமிர்றதும் நிமிராததும் எங்க கையில தான் இருக்குங்க. ஹலோ, நான் தலையை சொன்னேன். அதைத்தான் சொல்ல வந்தேன், தலையைத்தான் சொல்ல வந்தேன். அப்ப எங்களுக்கு தலை நிமிர்றதும் தலை நிமிராம இருக்கிறதும் உங்க கையில தானே இருக்கு. அது உங்க கையிலயும் உங்க வாயிலையும் தான் இருக்கு. What you mean? ஆமா, பெரிய வெள்ளக்கார துறைக்கு பிறந்தவ நீ ஒரு மொட்டு நாயி, நான் ஒரு மொள்ள நாயி. அப்ப ஆல்ரவுண்டுக்காரு அது ஒரு முடிச்சு வைக்க நாயி. என் தம்பிய போய் என்ன வார்த்தை சொல்றீங்க? அப்புறம் என்ன மசத்துக்கு அவனை என்ன கோர்த்து விடுற? காலையில என்ன செருப்பி அடிக்க உன் கூட நான் நாடத்துக்கு வந்ததுக்கு என்ன மொள்ள நாய் நாய்ங்கிறியான்னு. இங்க பாருமா, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன், கேளுங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி சரி 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரியலையே? தெரியாது. தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுன்னு வையேன், புருஷனை முண்டாடி கூப்பிடுவாங்க. எப்படி? என்னங்க என்னங்க வாங்க போட வாங்கண்ணா அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லங்க, இது 3 நாள்ல தான் ஆகுது. 1 வருஷமா? குழந்தை பெக்கிற வரைக்கும் தான். பெக்கிற வரை? ஆமா, 1 வருஷம். சரி, 2வது வருஷம் எப்படி தெரியுமா? எப்படி? என்னங்க நீங்க வாங்க. 1வது 2வது வருஷம். 3வது வருஷம் எப்படி தெரியுமா? எப்படி? யோ நீ வரியா இப்ப என்னையா? அது 3வது வருஷம். 4வது வருஷம் எப்படி தெரியுமா? இந்தடா மானங்கட்ட பையில பண்ணி வரியா இப்ப விளக்குமார் அங்க வந்துரு வாட முத. இது 4வது வருஷம். 5வது வருஷம் விளக்குமார் செருப்பு பூரா பறக்க ஆரம்பிச்சிடும். அத்தியா சிரிக்குது பாரு, வீட்டுல அப்படித்தான் நடக்குது போல இருக்கு. இல்ல இனிப்பு வேற. இப்படிதான் எங்க நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இதுல நீங்க சொல்லிக்கிறது நாங்க தான் எல்லாத்தையும் கொண்டு செலுத்துறோம்னு. என்னத்தை கொண்டு செலுத்துறீங்க? என்னத்தை தங்க கொண்டு செலுத்தல. பேஜ பாரு. என்ன போனா போது பொம்பளை பிள்ளை. சரி, என்னமோ வியாபாரம் பண்றேங்கிறிய. சரி, என்ன வியாபாரம்? நான் வந்து இழந்த பிள்ளை விற்கிறேன். என்னப்பா இழந்த பிள்ளை? இழந்த பிள்ளைமா? ஆமா. எனக்கு என்னமோ நீங்க இழந்த பழம் விற்கிற மாதிரி தெரியலையே. வேற என்ன பழம் வச்சிருக்க மாதிரி தெரியுது. சரி, நீங்க ஒரு ஆளாவது உண்மையை சொல்றீங்க இழந்த பழம்னு. சில பேர் பொய் சொல்றாங்க. எப்படி? ஆமா, இழந்த பழம் சொல்லுவாங்க, ஆனா உள்ள போனோம்னா பழமே இருக்காது.
அது எப்படி முழுக்கட்டின்னு இருக்கும். சில பேர் நான் பலாப்பழம் இல்ல விற்கிறேன்னுவாங்க. நீங்க வந்து முழுக்கட்டின்னு இருக்க ஆளையா பாத்திருக்கீங்க. எனக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு கிடைக்கிறது பூரா அப்படிதான் கிடைக்குது. நான் Oh my என்ன God. சொல்றது? உங்களை மாதிரி என்னைக்காவது ஒண்ணுதான் கிடைக்குது. இப்படி கிடைக்கிறத பயன்படுத்திக்கங்கண்ணே. உன்ன மாதிரி என்னால சுதாரிக்க முடியலடா. பயன்படுத்திக்கங்க. பொழைச்சுக்கிறேன் தம்பி. சரிங்கண்ணே. அப்ப இழந்த பழம் விக்கிறீங்க. வியாபாரத்தை பாப்போமா? பாப்பமே. மழக்கட பழவளே அம்மா மேலையா அடிச்சு போட நிஜமா? அம்மா ஓ மேலே கிடைச்சிடு சும்மா. என்னண்ணே அண்ணே என்னண்ணே இது? நான் எல்லா ஊர்லயும் ஆண்கள் அதிகமா உட்காந்துருப்பாங்க, பெண்கள் கம்மியா இருப்பாங்க. இல்ல என்னாச்சு எனக்கு புரியல. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெண்கள் அதிகமா உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் பேசும்போதே யோசிச்சு தான் ஆளுங்களே மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. பேசும்போதே நான் யோசிச்சு தான் பேசுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அசிங்கமா பேசிடக்கூடாது அப்படின்னு. நோ நோ நோ. மேடையில அநாகரிகத்தனமா தொழில் பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணேன்? இது என்ன சினிமா படமா இல்லையா? இல்ல செக்ஸ் படமா? யாவ். நாடகம் பார்க்குற குழந்தைகள உட்காந்துருக்குல்ல. இப்ப நான் என்னையா பண்ணேன்? வாய் அப்படி பக்கத்துல கொண்டு வந்தேன்னா பப்புன்னு டான்ஸ் லிப்ட் இல்லையே. லிப்ட் அடிக்க போறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இல்லையே நான் ஆடத்தானே செஞ்சேன். நீ ஆடுற மாதிரி தெரியல, செனைக்கு திரியிற மாதிரி தெரியுது. ஹலோ அப்பா சொல்லி வச்சிருங்கப்பா. அண்ணே என்னண்ணே மறுபடியும்? ஆஹா ஆஹா. மறுபடியும் சொல்றேன், ஆ. மேடையில் இங்க அநாகரிகம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் என்ன தேடி வாயை பக்கத்துலயே கொண்டு வர? நானே காய்ச்ச வாட்டில் கிடக்கிறேன். வேணாம் சரி ஓகே. வேணாம், டீசெண்டா. மூஞ்சி மொத்தம் பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கலாமாண்ணே? அப்புறம் என்ன யோரிச்சோம்? ஆத்தா ஏண்ணே ஏண்ணே? வாயப்படுறா. அதானே என்னண்ணே? எங்க மறுபடியும் வாயை காட்டு. அம்மா இந்த கூட்டத்துக்குள்ள யாராவது மாசமா இருக்கிற பெண்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா மூஞ்சில முழுங்க புள்ள நல்ல புழுவுளுன்னு வரக்கம். என்னைய மாதிரி அழகா பிறக்கும் சொல்றாரு. பாத்துக்கா, மறுபடியும் அழகா பிறந்த வாயை ஏமா இப்படி நீ ஏன் கோவப்படுறப்ப? அதை காமிச்சதை இப்ப காமிச்சதை எனக்கு நெஞ்சே அழைச்ச மாதிரி இருக்கு. சரி அழகுல மயங்கிட்டீங்களா? ஏய் பொழுதனைக்கு அழகலங்க அஞ்சப்பறண்ணே. ஐயோ பாவம், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீ டீயை குடிக்கிற? வாந்தி வரலையா உனக்கு? எங்க அப்பா டீயை வச்சுட்டாரு சொல்லுவான்னு இல்ல தெரியல. ஏன் கோவப்படுறீங்க? என்னது கோவப்படுற அளவுக்கு இப்ப உங்களுக்கு என்ன இருக்கு? என் வாயை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்ட்ட காமிச்ச மாதிரி அந்த மக்கள்கிட்ட காட்டு அந்த வாயை. அத்தா நல்லா பாருங்கத்தா, காட்டுமா பார்த்த கொஞ்சம் குனிஞ்சு சிரிப்பு அப்படியே. இதை பார்த்துட்டு காலையில சோத்த வடி காட்டவா? காட்டுமா. ஆஹா. இங்கிட்டு காட்டு. போயா போதும். காட்டுமா. நோ நோ டீ குடிக்கிறேன். பரவாயில்ல காட்டு, அதனால ஒண்ணுமில்ல. அவர் குடிச்சு முடிச்சுட்டாரு. அண்ணே பாத்துக்கோங்கண்ணே. இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா. பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியாகுமா? ஓ ஐ மீன் கட்டக்காலு ரெண்டும் ஒன்று தானே, ஓகே சௌரியமாயிரும் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாய் மாதிரிதான் இருக்கும். ஆஹா என்னண்ணே?
ஒன்னா குத்துனா செட்டா ஆஹா ஆஹா போமா எங்க தனித்தனி ஆட போறோம். நோ என்னது இல்லை நான் வரலங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நான் என்னமோ உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போற மாதிரி வரலங்கிற. இல்லை தனித்தனியாக ஆட நான் வரல. ஏப்பா? இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை. சரி சரி. அப்போ காலையில் காசு கொடுக்கும்போது இந்த பிள்ளைக்கு சம்பளத்தை மட்டும் கொடுக்காதீங்க. அப்பனே நானும் ஏறி உழுப்பட்டுமா இளவாழ கண்ணுகளா எலுமிச்சம்பழங்களா அடி மாங்குளத்து கரவேலே மயிர் முடுங்க வந்தவளா. மயிர் உணத்தனே. சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் கேட்டதையா, பாட்டு சத்தம் கேட்டதையா. ஏன் சத்தம் கேட்டதுன்னா என்னடி நீ செஞ்சிருப்ப. ஓடோடி நான் வந்திருப்பேன். அண்ணனா? ஆமா. உங்களுக்கா? ஆமா. நானும் பப்புனுக்காரனும் சேர்ந்து ஆட போறோம்தா. பப்புனுக்கார ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது, பவதாரணிக்கு மட்டும் தட்டணும். எங்க தட்டுங்க கேப்பா, தட்டுங்க தோ தடி. ஆஹா வந்துட்டாதியா. அந்த பிள்ளை சொல்லும் போது கை தட்டினால் பூரா மறுபடியும் கை தட்டுங்க. சும்மா கை தட்டுங்க தா. கை கை தட்டினால் பூரா எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்கு போங்க முத. அண்ணே ஏண்ணே எம்புட்டு தைரியம். நான் ஆடும்போது ஒரு பக்கம் கை தட்டலை, அந்த பிள்ளை சொன்னு வேமா கை தட்டாங்களா? என்ன பெண்கள் குரூப்பை பூரா ஒம்பக்கம் சேர்க்குறியா? ஏண்டி லூசும்டா? சேர்த்து விட்டு சேர்த்து விட்டா என்னத்தை என் கேட்ட? இனத்தை நான் சேர்த்து விட்டேனே. தட்டுங்கத்தா கையா, தட்டுங்கத்தா. அப்படி ஈச்சுக்க ஒழிச்சுக்க வேற. சரி, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அதே மாதிரி எனக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. யாரு? பூரா அப்பா மக்கா, அண்ணன் மக்கா, தம்பி மக்களா உட்காந்துருக்கு. அப்பா சோற கைதுங்கப்பா. அத்தியா உங்க சத்தத்தை விட நம்ம சத்தம் பெருசா இருக்கு. பச்சை கலர் சுடிதாரு நீ ஏத்த தட்டுற? சரி ரைட். அம்போட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். பிடிக்க கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாலு தெரிஞ்ச வண்டி, நாகரிகம் அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி நல்ல வண்டி, பரடி புல்லு பரடி புல்லு, முக்கி போட்டு எரடி புல்லு, எரடி புல்லு ஒதுங்கி நிக்குது காரு, இத உரசி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு, அத உரசி விட்டது யாரு? கத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா, ஆடு காத்தடிக்கும் பம்பு பண்ணு நான் தரவா. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் பொண்ணை குரங்கு கரு புருங்குது, கணேசா குரங்கு கரு புருங்குது. அவன் குரங்கு காரு புருங்குது, எங்கால குரங்கு காரு புருங்குது. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன், குரங்கு காரு புருங்குது, எங்கால குரங்கு காரு புருங்குது. முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகரே 30 முக்கோடி தேவர்களே. முந்தி முந்தி விநாயகரே 30 முக்கோடி தேவர்களே, அந்த வந்தம்மை
தான் சொல்கிறேன். உட்காரு தம்பி. இல்லை அவங்களுக்கு தெரியல, பின்னால் உட்காந்துருக்காங்க தெரியல. ஒன்றும் இல்லை அண்ணே, அந்த கேமரா சரி பண்ணிவிட்டு உட்காந்துருவார். சரி விடு விடு அண்ணே, அந்த கேமரா சரி பண்ணிவிட்டு உட்காந்துட்டாப்புல, விடுங்க. நீ இப்படி திரும்பி உட்காரு. நீ அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்க, இங்கிட்டு திரும்ப. ஆத்தாடி அலைங்க, மண்டையில் மசிறு தான் இல்லை, தொண்டையில் உசுர் இருக்கு, சத்தம் இங்கே கேட்குதப்பா. நீ பேசாமல் ராஜவாட்டு போடலாமே. தண்ணி குடங்கெடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. தண்ணி கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. ஏ சந்தன கொடுத்து தேனே பயன்படுத்துறியா மனுஷன். மழையாத மழைய பூவை ஒன்று மழை இறங்கு. தண்ணி கொடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. யாருமே கைதட்ட மாட்டாரு. அது பூரா என் குரூப்பு, உனக்கு இல்ல. ஏத்தா ஏத்தா தட்ட மாட்டீங்க. இப்ப ஆண்ணா தட்டுவீங்களா? உன் புருஷனை சொல்லி வச்சு போடு. இல்ல பல்ல காட்டு வேணும். யாரும் சிரிக்காதீங்க, உண்மையதான் சொல்றேன். அவதானி புருஷன் கொஞ்சம் இந்த பிள்ளை ஏதோ உலக்க வச்சு அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் தான் எங்கள் அண்ணன் இப்படி ஆயிடுச்சு. சரி பண்ணிடுறேன், கவலைப்படாத. லைனை மாற்றி விட்டுச்சோ. சும்மா ரப்பா. தண்ணி கொடை எடுத்து குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். கம்பெனி சாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஓடி உள்ள மக்களெல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா வெற்றி, வேல் முருகா அரோகரா, வேல் முருகா. வேல் முருகா அரோகரா. உங்களை நான் கைதட்ட சொன்னேன்னா ஏன் இந்த கொலவெறி? கைதட்டாதீங்க. இப்போ மகன் ஆடும்போது கைதட்டுங்க. அந்த பிள்ளை தனியாக அங்கே குரூப் சேர்த்துருச்சு. அப்புறம் நீ கைதட்டுன்னா அப்புறம் நான் தனியாக அனாதை ஆடிட்டு கிடக்கணேன். நல்லா இருப்ப. காலையில் ஒரு கோட்டு கூட வாங்கி தரேன், எனக்கு கைதட்டு. நல்ல மகனுக்கு கைதட்டுப்பு, அந்த பிள்ளை கைதட்டாத. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வெண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. கும்பப்பூவு மல்லு வெட்டி உடனேறிய ஏத்தி கட்டி நீங்க 4 பேர் தான் கைதட்டிட்டே இருக்கீங்க. கைதட்டினா குண்டு வச்சு குத்தி இப்படி மாத்துக்க. மித்தல மடிச்சு கொடு மாமா, வெத்தல மடிச்சு போடு மாமா. இங்க மத்தத வெளியே சொல்லலாமா, ஆள மத்தத வெளிய சொல்லலாமா.
காலையில் வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லலை, நடக்கிறத பாருப்ப ஆர்வத்தில் தட்டிப்பிட்டீங்களா? கண்ணாடியை உடச்சுப்பிடும் பார்த்துக்கப்ப, புதுசு கூட வாங்கி தர எனக்கு கை தட்டுப்ப. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலையா. சின்ன சின்ன முருகையா. என்னத்தா ஒரு மாதிரியா இருக்கு நட. ஆடிக்கிட்டு தெரியுவாங்க இல்லை இன்னும் என்னால் ஆட முடியல இன்னும். காலையிலே 5000 ரூபாய் குறைக்கப்படும். மொத்த காசில் 5000 ரூபாய் குறைக்கப்படும். 5000 ரூபாய் யாரும் கொடுக்குறோம்? போடு நல்லா இருக்கும். வாங்கலையோ நல்லா இருக்கும். வாங்கலையோ இறங்கி வந்தேன்னா காற்றை கடிச்சே விடுவேன். வெக்கம் வேற வந்துக்குது. அப்படி படுத்து தூங்கிறத தேய் எந்திரிச்சு உட்காரு. பாசமுள்ள பாண்டியரு பாசு கட்டும் பவளரு ஆட விளையாட ஒரு மேல போடட்டுமா. வேண்டாங்க, நான் பப்புனா நீ பப்புனா. கோவப்படாதீங்க. பவதானி புருஷனை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. சொல்லிட்டேம்மா, சொல்லிட்டேன். உண்மையிலே பவதானி புருஷன் ஒன்றும் சொல்லாதீங்க. பாசமுள்ள பாண்டியரு பட்டுக்கட்டும் பவளரு பரவாயில்ல, எங்க மாமா எங்க அக்காவை ஓட வச்சுட்டாருல. இதுதான் ஆம்பளை சிங்கன்றது. பசமுள்ள பாண்டியரு பட்டுக்கட்டும் பவளரு ஆட விளையாட ஒரு மேல போடட்டுமா. சோழி முடிஞ்சு போச்சு. ஏய், டெட் பாடி எந்திரிச்சு உட்காருப்பா. உசுர் இருக்கு. பவதானி புருஷருக்கே உசுர் இருக்கும்போது அண்ணா நீ கை தட்டாதண்ணே, நீங்கிட்ட வந்து உட்காருண்ணே.
இந்த குரூப்ல உட்காராத, நீ தனியா அந்த உட்காரு. மகன் பாவம் இல்லையா? போதும் போப்பா. ஆமா மாப்பிள்ள தப்பாட்டத்தை போடுங்க.
இம்மிடியேட்டா அந்த 3 பேர் கிளம்புங்க எனக்கு தட்டுங்கன்னா அவருக்கு தட்டு அவங்க ஏன் தட்டுறாங்க தெரியுமா? யோசிக்கிறாங்க. எல்லா பாம்பும் முட்டையும் பாலும் தான் குடிக்கும், இந்த பாம்பு என்னடா குடத்தை தூக்குதே. நம்ம வித்தியாசமா பண்ணுவோம். நான் இதை தூக்கவே வேற ஆடி கரண்ட் கம்பிய கடி. ஹலோ போங்க பாங்க. அப்படியே சுத்தி அந்த ஷீல்ல ஊத்தி விட வேண்டியதானே.